ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி டாரோ கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அடுத்த ரீடிங் எப்போ வரும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, உங்களுடைய மனநிலைமை என்ன, உங்களுடைய மைண்டு எதை பற்றி யோசிக்குது, இப்போ மனசில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அதை பற்றின டீட்டெயில் ரீடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டாரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதில் 2 பைல் இருக்குது. ஃபஸ்ட்டு பைல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு வச்சுருக்கேன். செகண்ட் பைலில் 10 ரூபா காயின் வச்சுருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா முதல்ல நீங்கள் கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. இதில் எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனம் சூஸ் பண்ண சொல்லும் அந்த பைலை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான், பர்சனல் ரீடிங் கிடையாது. பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். நீங்கள் இப்போ எந்த மனநிலையில் இருக்கீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாப் வேணும்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்காக இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சோர்வடைஞ்சு டிப்ரெஷன் இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் தூங்க போனால் கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறது, ரொம்ப மந்தமாக இருக்கிறது, ஏண்டா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்கிறே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. உங்களை சுற்றி நீங்கள் நெகட்டிவான எண்ணத்தை அதிகமாக உருவாக்கி வச்சுருக்கீங்க இப்போ தற்போதைய நிலையில். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு தாமதமாகுது. தோல்விகளை தழுவுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஆயிடுறீங்க. உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களையே உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகும். லவ் விஷயம்னு வரப்போ லவ்வில் நீங்கள் தான் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நபர் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, இருந்தாலுமே அவங்க வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்க பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபெயிலியர் தான் கிடைக்குது. இன்னும் நீங்கள் 2 மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு சில நேரம் தோணும் உங்களுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுமா வேணாமா. ஒரு வழியில் தோணும் சரி வேண்டாம் அப்படின்னு, அடுத்த மைண்ட் செட் தோணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓடி ஓடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க, ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனில் இப்போ உங்களுக்கு நல்ல டைம் கிடையாது. இப்போ உங்களுடைய டைம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தோல்விகளை தழுவிக்கிட்டே இருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப கவலை வருது, சோர்வு வருது, வெறுப்பு வருது, என்னடா இது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த தோணல் உங்களுக்கு வர வர என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸை நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, இதை முதல்ல நிறுத்துங்க. இதை நிறுத்திட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இதில் சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸை கொடுக்கறது இல்லை. ஏன் சக்ஸஸை கொடுக்கறது இல்லை அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. டைமும் சரியான டைம் உங்களுக்கு இது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்த முதல்ல உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நீங்கள் அதிகமாக பேசுங்க, அதிகமாக உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட போய் சேரும். இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை உங்கள் லைஃப்பில் நடத்தி கொடுப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு பேடாக இருந்தாலுமே
இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். அதாவது இந்த பேட் டைம் மாறி உங்களுக்கு நல்ல நேரம் வரும். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா கூட உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தான தர்மங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அது எல்லாமே மாறி உங்களுடைய மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக மாறும். நல்ல நேரம் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சதை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போவே நீங்கள் அதுக்கான விதைகளை போட ஆரம்பிங்க. அதாவது ப்ராப்பராக உங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணணும், சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஓடுங்க. இந்த கரண்ட் ஃபீலிங்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள், தாட் எல்லாத்தையுமே புதைச்சிட்டு இனிமேல் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஃபினான்ஷியல் கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஜாபு போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக தேடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நிறைய சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நிறைய விஷயங்களில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா, அதில் நீங்கள் விதை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த விதை முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் இப்போ கரெக்டாக இல்லை. அதுக்கான நல்ல நேரம் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான விதைகளை போட ஆரம்பிக்கணும். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸில் வந்து நீங்கள் அது கூட சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சேஸ் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் பொறுமையாக பக்குவமாக இருந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேஸ் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பணம், பொருள், ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கான விதைகளை கரெக்டாக விதைக்கணும். கரெக்டாக ப்ராப்பராக பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவையில்லை, எதை பற்றி நான் யோசிக்கணும், எது எனக்கு யோசிக்க வேணாம், இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் விதைச்சதை அறுவடை பண்ணுவீங்க. பேட் டைம் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல நேரம் நடக்கிறப்போ நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே காய்ஸ், இது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆயிடுச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் இப்போ போகலாம். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? இப்போ நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க? என்ன மனநிலையில் இருக்கீங்க? நீங்கள் மனசில் நினச்சது, ஏங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா, அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னு வரப்போ நீங்கள் அந்த காதலுக்காக ஓடி போய் தளர்ந்துட்டீங்க. இப்போ அந்த நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெயிட்டிங் எப்படி இருக்குன்னா, அவங்க கிட்டேருந்து ஒரு கால் வராதா, மெசேஜ் வராதா, அவங்கள நான் மீட் பண்ணிட மாட்டேனா, அந்த மாதிரி ஏக்கங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனில் அதிகமாக இருக்குது. இதையே நீங்கள் நினச்சி இருக்கீங்க. அந்த நபருக்காக நீங்கள் 100% வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய பழைய நினைவுகள், உங்களுடைய பாஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் நினச்சி நைட்டு வந்து உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் கிடையாது. உங்களுடைய தாட் வந்து சூசைட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி கூட இருக்குது. இன்னும் இதை பற்றி ஓவர் டிப்ரெஷன் ஆகி உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நைட்டு சரியாக தூங்குறது கிடையாது. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் இந்த டீப் டிப்ரெஷனை உங்கள் கூடவே நீங்கள் கொண்டு போயிட்டே தான் இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா எப்படி போய் ஒட்டிப்பீங்களோ அதே மாதிரி தான் அது உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிச்சு. அது உங்கள் கூடவே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாஸ்ட் லைஃப்பை நினைக்க நீங்கள் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ இது எல்லாமே சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய வேலை விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருக்கப்போ அந்த நபருடைய எண்ணங்கள் அதிகமாகுது. அதாவது நீங்கள் மனசில் நினச்ச பர்சனுடைய எண்ணங்கள் அதிகமாகிறப்போ இந்த இடத்துல இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கூட தயாராகிக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு விருப்பம் இல்லை போகிறதுக்கு, இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டு ஒரு சைடு சொல்லுது. அதுக்கான வேலைகளும் ஒரு சைடு நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் இப்போ ரொம்ப 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 கவலையாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறது கிடையாது. உங்களுடைய காதல் வாழ்க்கை, அதாவது நீங்கள் மனசில் நினச்ச ஒரு நபர், நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப அன்பாக நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் 2 பேருமே வந்து வேறையாக பிரிஞ்சு போயிட்டீங்க. உங்களுடைய கனெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா சோல்மேட் கனெக்ஷனாக இருந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரே விதமாக யோசிக்கிறது, நீங்கள் ஏதாவது அந்த நபர்கிட்ட சொல்ல போனால் அந்த நபரும் அதே தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான புரிதல்கள் எல்லாமே உங்களுக்குள்ளாடி அதிகமாக இருந்திருக்கு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுறதுக்கு காரணம் இங்கே ஒரு பொண்ணுனால தான் பிரேக்கப் ஆகிருக்கு.
அது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், இப்படி யார் வேணானாலும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு பொண்ணுனால உங்களுடைய லவ் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏக்கமாக இருக்கீங்க. இந்த ரீடிங்கை வந்து மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ரீடிங் பார்க்குறப்போ உங்களுடைய சொந்தங்கள் இல்லை நண்பர்கள் இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கூடிய சீக்கிரமாகவே நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படும். அந்த ஹீலிங் வந்து ஒரு பொண்ணுனால தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் லேடி கிட்ட சஜஷன் கேளுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாம். நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது உங்களை சுற்றி நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து உருவாக்கி வைக்கணும். இப்போ நெகட்டிவ் எண்ணத்தினால சூசைடு, தூக்கம், எல்லா தலைவலி இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் வெளியே வரணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. உங்களை நீங்கள் முதல்ல ஹீல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முடிவுகள் எடுக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதனாலே நீங்கள் இன்னும் ரொம்ப சோகமாக தான் போய்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே எப்படி இருக்கும்னா உங்களோட மைண்டு வந்து நெகட்டிவ் எண்ணங்களை தான் ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இப்போ சரியாக இல்லை, சுத்தமாக சரி கிடையாது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கிட்ட நெருங்க என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பி உங்களை கீழே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும், தோல்விகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களை நீங்கள் ஹீல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்கி வைங்க. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தால் நடக்கும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், கீழே விழுந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. முதல்ல உங்களை ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ப்ராப்பரான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது வந்து பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், இதில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் டேரோ கார்ட் ரீடிங் உங்களுக்கு தேவைப்பட்டனாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.